அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளி ஒரு வித்தியாசமான ஒரு காணொளியாக அமையும். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நாம் நிற்கிற இடம் பொலனறுவ மாவட்டத்தில் வெளிக்கந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற ருகுணிபெத்த என்ற ஒரு ஊரில் நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரத்திலேயே அழகிய வடிவிலான சிற்பங்கள் மாதிரி செதுக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு சகோதர மொழி பேசுகின்ற ஒரு ஐயாவால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய விலைகள் 500 ரூபாயிலிருந்து 1000, 2000 என்றவாறு காணப்படுவதாக கூறப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இது ஒரு மான் அல்லது ஒரு விலங்குகளுடைய உருவமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா கொக்கு போன்றே காணப்படுகிறது. இது ஒரு மனிதனுடைய உருவம் போன்று இந்த உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா புல்லாகவே மரங்கள் இயற்கையாக கிடைக்கின்ற கிளைகள் காணப்படுகின்ற மரங்களினூடாக செய்ய பண்ணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இது ஒரு புலியினுடைய உருவம் போன்று இது செய்ய பண்ணப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உருவம் என்னென்று உங்களுக்கு விளங்கும். கையாலேயே இந்த உருவங்கள் அப்படியே செய்யப்பட்டிருக்கு. இந்த மரங்களால் இந்த உருவங்கள் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் வேலைகள் முடிவுபடுத்தப்படலை. பார்த்தீங்கன்னா இந்த ஐயா தான் இந்த வேலைகள் அவ்வளோத்தையும் தனியாக செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த உருவங்கள்லாம் அப்படியே ஒளி கொண்டு வெட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட முதலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயாவினுடைய முகத்தை காட்டுவதற்கு விரும்பலை. அதனாடி அவருடைய காணொளிகளை நான் எடுக்கலை. அவரோட கான்டாக்ட் நம்பர் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். பார்த்து இதனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீதி மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியாக காணப்படுகிறது.